போலாங்களா சார்? மத்திய அரசிடம் பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தத்தின் காரணமாக மத்திய அரசு வருகின்ற 2027 வருடம் ஜனவரி மாதம் முதல் கணக்கெடுப்பு நடத்துவதாக கூறுகிறார்கள். அது குறிப்பாக ஜனவரி 27, மார்ச் ஆகிய மாதங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் என்று கூறுகிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் எந்த கட்சிக்கு அதிகமான எங்கள் பலம் அதிகமாக இருக்கிறது, உங்கள் பலம் அதிகமாக இருக்கும், நாட்டில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்த வழிவகுக்கும். ஆகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பதை தவிர்த்துவிட்டு குறிப்பாக பொருளாதார ரீதியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் யார் யார் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள், யார் யார் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை உண்மை நிலையை கண்டறிய வேண்டும். 3 பிரிவுகளாக பொருளாதாரத்தில் உயர்ந்த வகுப்பைச் சேர்ந்தவர்கள், நடுத்தர வகுப்பைச் சேர்ந்தவர்கள், மிகவும் பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்தவர்கள் யார் யார் என்பதை கணக்கெடுத்து பொருளாதார ரீதியாக மத்திய அரசு அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் போதுதான் நாட்டில் சமச்சீரான நிலைமையை உருவாக்க முடியும். அதை தவிர்த்து ஜாதி ரீதியாக கணக்கெடுக்கும் பொழுது அதில் பல்வேறு குழப்பங்கள், மத ரீதியான குழப்பங்கள் ஏற்படும். எனவே எக்காரணத்தை கொண்டும் மத்திய அரசு ஜாதி ரீதியாக கணக்கெடுப்பதை தவிர்க்க வேண்டும். இது அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது எதற்காக நாம் கூறுகிறோம் என்றால், பொருளாதார ரீதியாக எல்லா ஜாதியிலும் பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அதே மாதிரி பின்தங்கி இருக்கிறார்கள், நடுத்தர வகுப்பை சேர்ந்து இருக்கிறார்கள். ஆகவே எக்காரணத்தை கொண்டு மத்திய அரசு பொருளாதார ரீதியாக கணக்கெடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்திருக்கின்றோம். அதே போல மத்திய அரசு பல்வேறு விதங்களில் விவசாயிகளுக்கு நன்மைகளை செய்தாலும் கூட தற்பொழுது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சமையல் எண்ணெய்க்கு 10% முதல் 11% வரியை குறைத்திருக்கிறார்கள். இதனால் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து சமையல் எண்ணெய்களின் விலை குறைவதற்கு விவசாயிகளுடைய பாதிப்பு ஏற்படும். ஆகவே மத்திய அரசு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட குறைக்கப்பட்ட வரியை உடனடியாக ரத்து செய்து மீண்டும் பழைய நிலைமைக்கு உருவாக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால், அவர்களுக்கு வரியை குறைக்கும் போது வியாபாரிகள் வெளிநாடுகளில் இருந்து உடனடியாக அதிக அளவில் இறக்குமதி செய்வார்கள், உள்நாட்டில் உற்பத்தி பெருமளவில் பாதிக்கப்படும். அதே போல தமிழக அரசு கூட்டுறவு சங்கங்களில் வழங்கப்படும் விவசாயிகளுக்காக வழங்கப்படும் கடன்கள் சிபில் ஸ்கோர் வேண்டும் என்று கேட்கிறார்கள். பல ஆண்டு காலமாக விவசாயிகள் தங்களுடைய பங்கு மூலதனமாகவும் அவர்கள் உறுப்பினராகவும் அவருடைய டெபாசிட்டில் தான் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கி வந்தார்கள். ஆனால் புதிதாக இந்த விதியை விதித்திருப்பதால் பலர் 4 மாத காலமாக பயிர்க்கடன் வாங்க முடியவில்லை, நகைக்கடன் வாங்க முடியவில்லை, மத்திய கால கடன் வாங்க முடியவில்லை. எந்த ஒரு கடன்களையும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் தற்பொழுது முடங்கி உள்ளது. விவசாயிகளுக்கு இதனால் அவர்கள் வட்டிக்கு வாங்கிய கடனை கூட திருப்பி செலுத்த முடியாமல் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள். ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் இதில் சிறப்பு கவனம் செலுத்தி உடனடியாக விவசாயிகள் பழைய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். தற்பொழுதுதான் மத்திய அரசு நகைக்கான விதிகளை விதித்து தற்பொழுது அனைத்து விவசாய சங்கங்களும் கடுமையான அழுத்தத்தின் கொடுத்தது காரணமாக அவர்கள் பின்வாங்கினார்கள். அதே போன்ற நிலைமையை மாநில அரசு உருவாக்கி இருக்கிறது. சிவில் என்பது அவர்கள் என்னென்ன கடன் வாங்கியிருக்கிறார்கள், எவ்வளவு பயன் பெற்றிருக்கிறார்கள் என்பது அது ஒரு தனிப்பட்ட விஷயம். ஆனால் கூட்டுறவு கடன் சங்கம் என்பது விவசாயிகளுடைய ஒருங்கிணைந்து விவசாயிகளால் உருவாக்கப்பட்ட கூட்டுறவு சங்கம். விவசாயிகள் கூட்டுறவு கடன் சங்கத்தில் அவர்கள் உறுப்பினராக சேர்வதற்கு அவர்கள் 100 முதல் 1000 ரூபாய் வரை உறுப்பினராக சேர்கிறார்கள். அதில் முக்கிய பங்கு எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் டெபாசிட் போடுகிறோம், அதை வைத்துதான் எங்களுக்கு இவ்வளவு நாளாக எங்களுக்கு பணம் கொடுத்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது சிவில் ஸ்கோர் என்பது விவசாயிகளுக்கு அவர்கள் மீது தலையில் எடுக்கப்பட்ட ஒரு பேரு இடியாக இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் இதை செய்யாவிட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகள், ஒட்டுமொத்த விவசாயிகள் தமிழக அரசிற்கு எதிராக செயல்படுவார்கள். ஆகவே இதில் சிறப்பு கவனம் செலுத்தி ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை தமிழக அரசு பேணி காப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கே. பாலசுப்ரமணியன், விவசாய முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர்.